வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்தை தீர்க்கமான நடவடிக்கையின் மூலம் ஒழிப்பதில் மோடி அரசு கொண்டுள்ள அசைக்க முடியாத உறுதியின் பிரதிபலிப்பாகும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நம் ராணுவ வரலாற்றில் ஒரு பொற்காலமாக பதிவாகி உள்ளது என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு ஷௌரிய நிகழ்ச்சி கொண்டாட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு பேசினார். கடந்த ஏப்ரல் 22 பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா மே 7 ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் 2026க்கான 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை நடைபெறவுள்ளது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளை எண்ணும் பணியும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இந்த வாக்கு எண்ணிக்கையானது புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரி, மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் மற்றும் தாகூர் கலை அறிவியல் கல்லூரி, காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியின் முதுகலை மையம், மாஹே ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாம் டாக்டர் SRK அரசு கலை கல்லூரி ஆகிய 6 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளையும் முன்னிலை நிலவரங்களையும் தேர்தல் ஆணையத்தின் results.eci.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECI நெட் மொபைல் செயலி மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.